பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தீய சக்தி, நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், நமக்கு இது போல் எண்ணங்கள், தீய சக்தி இதெல்லாம் வீட்டை முற்றிலும் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு மிகவும் அற்புதமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி அமாவாசை. நாளைக்கு காலையில் உங்களுக்கு தொடக்கம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஆடி அமாவாசை தொடங்குறது இன்றைக்கி சனிக்கிழமை இரவு 7:38 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:56 வரைக்கும் இருக்குது. இப்போ ஆடி அமாவாசையை இன்றைக்கி தொடக்கம் ஆயிடுச்சு. இந்த தொடக்க நேரத்தில் நம்ம எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தியை முற்றிலும் ஒழியணும் அப்படின்னா இந்த அமாவாசை திதியில் நம்ம இது போல் இந்த பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பரில் நான் சொல்கிற பொருளை கட்டி தலைவாணி கடியில் வச்சு காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை தண்ணியில் கரைச்சிடணும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையால் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்கள நீங்கள் தூங்கும்போது ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கைப்பிடி உப்பு எடுத்து அந்த வெள்ளை பேப்பரில் வச்சு கட்டிட்டு உங்கள் தலைவாணி கடியில் வச்சு தூங்கிட்டு காலை எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்த உப்பை எடுத்து 3 முறை உங்கள் தலையை சுற்றிட்டு அந்த உப்பை ஷிங்க்கு அல்லது பாத்ரூம் தண்ணி போகிற இடத்துல அந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு அந்த பேப்பரை குப்பையில் போட்டுட்டு நீங்கள் உடனடியாக குளிச்சிருங்க. இப்படி செய்யும்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் போய் நமக்கு குட் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயும் அந்த தீய சக்தி நம்மளை அண்டவே அண்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நீங்கள் முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் அப்படின்னு சொன்னால், உப்பு மிகவும் இந்த பரிகாரத்துக்கு அதிகமும் பயன்படுத்துகிற பொருள். அதுவும் இந்த அமாவாசை நாளில் இப்படி உப்பை நீங்கள் தலைவாணி கடியில் வச்சு படுக்கும்போது அதனோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதில் நம்ம இந்த தீய சக்தியை ஈர்க்கும் பவர் ரொம்ப அதிகம். அதனால தான் உப்பை உங்கள் தலைகாணி கடியில் வச்சு படுத்துட்டு காலை எழுந்து உங்கள் தலையை 3 சுற்று சுற்றிட்டு அதை நீங்கள் கரைச்சி விட்டுட்டு உடனே குளிச்சிருங்க. இப்படி செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தீய சக்தி, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் முற்றிலும் நம்மக்கிட்ட இருந்து விலகிரும். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலையப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.